சாத்தான் தூதன் கொடுத்த அந்த அதிர்ஷ்ட தாயத்தை பயன்படுத்தி தேவதூதன்கிட்ட இருந்த சாத்தான் ஆன்மா அடைக்கப்பட்டிருந்த அந்த மர விளக்க நம்ம ரவுடி மாஸ்டர் ஆட்டையை போட்டாப்ல. ஆரம்பத்துலேருந்து இந்த தாத்தா ஆன்மாவுக்கு பயந்துட்டு இருந்த நம்ம ஷூ கிட்ட சாத்தான் என்னை மட்டும் நீ பூமிக்கு வர வச்சிரு, அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்குற சக்தினால இந்த தாத்தா ஆன்மா இல்லை உலகத்தில் எந்த ஆன்மாவாலையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காப்புல. சாத்தான் கொடுத்த வாக்குறுதியை நம்பி தான் சாத்தான் பூமிக்கு வர்றதுக்கு நம்ம ஊரில் இந்த பில்லி சூனியம் வைக்கிறதுக்கு நட்சத்திரம் போட்டு சுற்றி வட்டம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி நம்ம தேவதூதனுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டை மையமாக வச்சு அதை சுற்றி வடிவில் ஒவ்வொரு முக்களையும் மனிதர்களை பலி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய பலி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு மன கஷ்டம் கொடுத்து தற்கொலை பண்ண வைப்பான். தற்கொலை பண்ண சொல்ல அவங்களுக்கு பயத்தில் தான் தற்கொலை பண்ணுவாங்க. இதுதான் சாத்தானுக்கும் சக்தி அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அவன் இந்த முறையை பயன்படுத்துகிறான். ஆடி மாதம் ஆடி அமாவாசையில் அவன் முழு பலியை கொடுத்துட்டா சாத்தானால் பூமிக்குள்ளே வர முடியும். அதுக்காக கடைசியாக ஒரு பலியும் அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தான். ரவுடி மாஸ்டர் ஷூக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் சொன்ன அந்த மர விளக்கு இப்போ என்கிட்ட தான் இருக்குது, அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்காப்புல. அந்த மர விளக்கு அந்த தேவதூன்ட்ட கிடைக்காத மாதிரி பத்திரமா வச்சுக்கோ, அடுத்தது உன் ஆளுக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் அவன் இருக்கிற அந்த மார்க்கெட் ஏரியாவில் பிரச்சனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம ரவுடி மாஸ்டர் இதெல்லாம் எனக்கு சாதாரண ஜிஜிபி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் ஏரியாக்குள்ளே போகிறாப்புல. ஆனால் மாஸ்டருக்கு தெரியாது அந்த மார்க்கெட் ஏரியாக்குள்ளே ஆன்மாக்களும் மனிதர்களும் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. தேவதூதன் சாத்தானையே அடிச்சு ஓட விடுவாப்புல. சாதா மனுஷங்க கிடைச்சா சொல்லவா செய்யணும், பின்னி பெட்டலை எடுத்துட்டாப்ல. ஆனால் தேவதூதன் இவங்களை அடிக்க சொல்ல இவனுக்கு டிஷர்ட்டில் சாய் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கிறத கவனிச்சாப்ல. ஒரு ஃபேக்ட்ரி தீப்பிடிச்சி எரிஞ்சிட்டு அதில் ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற கேஸில் தன்னுடைய ஹையர் ஆஃபீஸரோட நம்ம தேவதூதனுடைய நண்பனும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அப்போ அந்த ஃபேக்ட்ரியோடைய முதலாளி அம்மா ஒவ்வொரு நேரமும் பதில் சொல்ல இடத்துல கடந்த ஒரு தாயத்தை கையில் பிடிச்சிக்கிட்டே பதில் சொல்கிறாப்புல. அதை கவனிச்ச நம்ம போலீஸ் நண்பன் அது என்ன தாயத்தை, அதை ஏன் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு, இது அதிர்ஷ்ட தாயத்து ஷாய் டெம்பிள்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்ல நான் போலீஸ் நண்பனுக்கு ஏற்கனவே அந்த மர விளக்க திருட்டு போனவனும் இதேமாரி ஒரு தாயத்தை கழுத்தில் போட்டுட்டு அவனும் ஒரு இடத்துல அந்த தாயத்தை பிடிச்சிட்டு இருந்தது அவனுக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த தாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், தாயத்தை பற்றி விசாரிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த முதலாளி அம்மாட்டிருந்து தாயத்தை வாங்கின நம்ம போலீஸ் நண்பன் நேராக தன்னுடைய நண்பனான தேவதூதனை பார்க்க வந்தாப்புல. தேவதூதனுக்கு அதை பற்றி நிறையா தெரியாதனால தேவதூதனுடைய காமெடி மாஸ்டர் ஒருத்தர் தான், அவனை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் அவனை பார்க்க போனோம். அந்த அதிர்ஷ்ட தாயத்தினுடைய சக்தி என்னதான் அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் தெரிஞ்சுக்கலாம். பாய்.